ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் சூர்யா வந்துட்டு எங்கிட்ட இருந்து டாக்டர்லாம் வர வச்சிட்டாரு. டாக்டர் பார்த்தோன்னே கண்டிப்பாக க்யூர் பண்ணுறது தான், க்யூர் பண்ணாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக க்யூர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும்போது சக்னி சித்ராவுக்கு மட்டும் சே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கிழமை மண்டை போகிற சாக்கில் நமக்கு சொத்தை பிரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அவரு ஒரு பக்கத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுக்கு. என்னையா அது இவங்களோட ஆசையில் நிறைய ஆசையாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது என்னைக்கு நடக்காதுமா, கூட்டு குடும்பமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவரே அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஐஸ்வர்யா குளிக்க கிளம்புனதுக்கப்புறமா அவங்க ஃபோன்லேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு தனியாக மேட்ச் பண்ணுறாங்களாம். கௌதம் எதுக்கு இந்த பொழப்பு, உங்கள் பொண்டாட்டி அதாவது அடுத்தவரோட காதலி மாதிரி காமிக்கிறது என்ன ஒரு ஆனந்தம். யாருமே தான் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு அழுப்பையை இந்த உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாமல் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுன்னு ஏன் இப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஐஸ்வர்யா மோசமானவளையும் முக்கியமான புள்ளி தான் ஐஸ்வர்யா, இல்லைன்னு நாங்கள் சொல்ல. ஆனால் அதுக்கும் மேலே கௌதம் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு போயிட்டு அனாமிக்காட்ட விளாண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படி இப்படிங்கிறாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கிறத அவர் வந்து சொல்லாமல் சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் விளாண்டு பார்த்தாரு. கடைசியாக உண்மையை சொன்னோன்னே செம்மையாக அனாமிக்காவுக்கும் வந்து அடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய்க்கு கல்யாணம்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பிரபா தாங்க. அதுக்கப்புறம் பிரபா அழுகிறத பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. என்னாச்சு, எதை நினச்சி அழுகுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விஜய் ஃபோட்டோக்கு பின்னாடி ஐ லவ் யூ நினச்சி போட்டு ஹார்ட்டெல்லாம் போட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா கோடீஸ்வரிக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.